ஃபிக்குஹிட உசூல்கள் இருக்குது. ஃபிக்குக்கு என்று சில பிரின்சிபல்கள், என்னது அடிப்படைகள், தியரிகள் இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விதம் தான் என்னென்னா, சுன்னாவை ரெண்டாக பிரிப்பாங்க. சுன்னாவை எத்தனையாக பிரிப்பாங்க? ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அதை படிக்கலாம். உங்களுக்கு போய்ட்டு அது கவாயிது ஃபிக்கியா கிதாபோட கொண்டு வந்து போய்ட்டு பாடம் நடத்தையிலுமா, உசூல் ஃபிக்கு பாடம் நடத்தையிலுமா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை படித்து கொண்டாதான் இல்லைங்கண்ணா. ரெண்டாக பிரிப்பாங்க சுன்னாவை. ஒன்று சுன்னா ஃபிஅலியா, இன்னொன்று சுன்னா தர்க்கியா. சுன்னா ஃபிஅலியாண்டா ரசூலுல்லாஹ் செய்த சுன்னாக்கள். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்யணும் என்று செஞ்சு காட்டினது, அது செயல் சார்ந்த சுன்னா, செஞ்சு காட்டின சுன்னா. இன்னொன்று இருக்கி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய ஏழுமா செய்யறதுக்கான அனுகூலங்கள் இருந்து ரசூலுல்லாஹ் செய்யலை, அதை விட்டுட்டாங்க, தேவையில்லை, அதை விட்டுட்டாங்க. அப்போ அது தர்க், அரபில் தரக்கேண்டா விட்டார், தரக்கேண்டா அரபில் விட்ட. தர்க்கியானா சுன்னா தர்க்கியா, ரசூலுல்லாஹ் செய்யாமல் விட்ட என்னது சுன்னாக்கள். அப்போ விடுதலைங்கிறதும் என்னது இஸ்லாத்தில். இப்போ உதாரணமாக ஃபர்லானத்தில் இப்போ துவா ஓதுற, துவா கேட்குறதுங்கிறது இபாதத்தா இல்லையா? துவா கேட்குறது இபாதத்தா இல்லையா? இபாதா, அப்படி தானே? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திக்ர் செஞ்சாங்க, திக்ர்கள் செஞ்சாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், திக்ர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் எல்லாத்தையும் வச்சு ரசூலுல்லாஹ் கூட்ட கையை ஏந்தி சத்தமாக துவா ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்கிற இந்த ஒரு முறையை செஞ்சாங்களா? செய்யல. தனியாக ரசூலுல்லாஹ் சரி கையை ஏந்தி துவா கேட்டாங்களா? துவா கேட்கல. தனியாக ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி துவா கேட்டாங்களான்னு கேட்கல. ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டி இருந்தவங்களை மஅமூம்களை வச்சு சரி துவா ஓதி ஆமீன் சொல்ல வச்சாங்கன்னா அப்படியும் செய்யலை. அப்போ ஒரு நல்ல விஷயம் தானே துவா ஓதுறது, துவா கேட்குறது நல்ல விஷயமே இல்லையா? நல்ல விஷயம் தானே. எவ்வளோ ஒரு முஹுல் இபாதா, இபாதத்துடைய மிக முக்கியமான ஒரு முஃமின்களுடைய ஆயுதம் எது? துஆ. அப்போ அதை ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யலை. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதை விட்டுட்டாங்க. எனவே விடுதலைங்கிறது சுன்னா, செய்கிறது மட்டுமில்லை சுன்னா, விட்ட இடத்துல விடுறதும் சுன்னா. இப்போ அதான் இக்காமா நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? தொழுகைக்கு சொல்கிறோமா இல்லையா? தொழுகைக்கா சொல்கிறோம்? யார் சொல்கிறீங்க? தொழுகைக்கு தான் நாங்கள் அதான் இக்காமத் சொல்கிறோன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கையோஸ்துங்க பார்ப்போம், கையோஸ்துங்க. யார் தொழுகைக்கு தான் அதான் இக்காமத் சொல்கிறது? வேறு என்னத்துக்கு நோம்பு பிடிக்கவா அதான் இக்காமத் சொல்கிறது? ஜக்காத் யார் கையோஸ்துங்க? இல்லை கையோஸ்துங்க கொஞ்சம் இந்த பாப்பமே. என்ன சிரிக்கிறீங்க இப்போ? நீங்கள் சொல்கிறீங்க தொழுகைக்கு தான் என்ன செய்கிறது? அதான் இக்காமத் சொல்கிறது. விளங்குதா? தொழுகைக்கு தான் என்ன செய்கிறது? அதான். அப்போ நீங்கள் சலாத்துல் இஸ்திஸ்காக்கு பாங்க இக்காமத் சொல்கிறீங்களா? அப்போ சலாத்துல் ஈதைன் பெருநாள் தொழுகைக்கு பாங்க இக்காமத் சொல்கிறீங்களா? அப்போ தொழுகைக்கு அதான் இக்காமத் சொல்கிறீங்க. ஃபர்தான தொழுகை உங்களுக்கு விளங்குதா? ஃபர்தான தொழுகை என்னத்துக்கு நாங்கள் அதான் இக்காமத் சொல்கிறோம்? ஃபர்தான தொழுகைக்கு. தொழுகைக்கல்ல நாங்கள் அதான் இக்காமத் சொல்கிறோம். நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? ஃபர்தான தொழுகைக்கு தான் நாங்கள் அதான் இக்காமத் சொல்கிறோம். நாங்கள் தொழுகைக்கு அதான் இக்காமத் சொல்கிறோம் இல்லை, எப்போவும் சுன்னத்துக்கு சொல்கிறேன் இல்லை, கியாமுல் லைலுக்கு சொல்கிறேன் இல்லை, துஹாவுடைய தொழுகைக்கு சொல்கிறேன் இல்லை. சரி, மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி ஜமாத்தா தொழுகிற தொழுகைக்கா சொல்கிறோம் இல்லை. அப்படி சொல்றேன்டாக்கா என்னத்துக்கு சொல்லணும்? சலாத்துல் ஈதைன் எல்லாரும் ஒன்று கூடி தொழுகிற தொழுகை, ஜமாத்தா தொழுகிற தொழுகை, சலாத்துல் இஸ்திஸ்கா, சலாத்துல் குசூஃப், குசூஃப் கிரகண தொழுகை, இதெல்லாம் எல்லாம் ஜமாத்தா இருந்து நம்ம ஜமாத்தா தொழுகிற தொழுகைக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை, தொழுகைக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை. எதுக்கு சொல்கிறோம்? ஃபர்லான தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு, நாங்கள் தனியாக தொழுகிற நிலைமை உருவாகுதுண்டா அதுக்கு நாங்கள் ஃபர்லான தொழுகைக்கு அதான் இக்காமத் சொல்கிறோம் இல்லையா? சொல்லணும். அப்படி தெரியாட்டி இன்றையோட படிச்சுக்கோங்க. அப்படியே ஃபர்லான தொலை எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, நான் தொலை போகிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? அதான் இக்காமத் நான் தனியாக எனக்கு கேட்குறவன் மெதுவாக சொல்லி நான் தொழணும். அப்போ ஃபர்தான தொழுகைத்தான். நீங்கள் ஜமாத்தா தொழுந்தாலும் சரி, ஜமாத்தில் உங்களுக்கு தனியாக தொழுற நிலைமை உருவாக்கினாலும் சரி, நீங்கள் அதான் இக்காமத் என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ தொழுகைக்கெண்டோ ஜமாத் தொழுகைக்கெண்டோ எது இல்லை, அதான் இல்லை. சரி, சொன்னால் குத்தமா? நல்லது தானே செஞ்சா என்ன பிரச்சனையா என்று கேட்குறவன் இதை செய்வானா? இல்லை இது செய்வானா? சொல்லுங்கள், என்ன யோசிக்கிறீங்க? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பார்க்குற பிறகு தான் பயமாக இருக்கு. சிலவங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ஜாவாக்களை பார்க்குறேன். மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் செய்யல. இதுக்கு தான் நான் சொன்னேன், செய்யறதுக்கான வாய்ப்புகள் அனுகூலங்கள் பேசி எடுக்க ஏழுமா இருந்தும் ரசூலுல்லாஹ் செய்கிறது என்ன செய்யலை. அப்போ ஒருத்தர் எதிர்பார்த்து போகிறாரு. அந்த நீங்கள் அந்த ஹதீஸை படிங்க, நீங்கள் நிறையா ஹதீஸ் வருது. எதில் இந்த பெருநாள் தொழுகைக்கு சஹாபாக்கள் போகிற நேரத்தில் அவங்களோட ஃபீலிங்கை சொல்லுவாங்க. நாங்கள் போனோம், இப்படி எதிர்பார்த்து போனோம், அது நடக்கல இப்படி. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னண்டு ஜாபிர் அலியெல்லாம் நினைக்கிறேன், நான் போனேன் அதானும் இல்லை இக்காமத்தும் இல்லைன்றாரு. அது என்ன அர்த்தம்? பெருநாளுடைய திடலுக்கு நான் போனேன், அதானு மீக்கல இக்காமத்து மீக்கலன்றார். அப்போ என்ன அர்த்தம்?
தொழுக, ஜமாத்துடைய தொழுக, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தொழுதுன்னா அதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கறதுல சிறந்த அழைப்பு எது? அதான் தானே. இல்லாட்டி ஒரு ஒரு இதை வச்சு ஊதுறதா? இன்றைக்கு பெருநாளுடைய தொழுகை எல்லாரும் வாங்காண்டி ஒரு அழைப்புன்னு கொடுக்குறேன்னா கொடுக்குற அழைப்புல எது சிறந்த வார்த்தைகள்? அதான் வர. அப்போ அதை கூட என்ன செய்யலை, திடலுக்கு நான் போய் பார்க்குறேன், அங்கே அதானும் இருக்கவில்லை, காமத்தும் இருக்கவில்லைன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இருக்கல. அப்போ இது அனுகூலம் இருந்தும் செய்யலை. அப்போ விட்டதை விடுவது என்கிறது மிக பிரதானமானது. இப்போ நீங்கள் ஜனாசா